டெல்லியில் சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள கர்தவ்யா பவன் எனப்படும் கடமை மாளிகை கட்டடத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி ஊழியர்களிடம் கலந்துரையாடினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த கர்தவ்ய பவனுடைய சிறப்புகள் என்னென்ன, இந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக என்னவாக இருக்கிறது? ரமேஷ்குமார், டெல்லியில் சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள கர்தவ்ய பவன் எனப்படும் கடமை மாளிகையை பிரதமர் மோடி துவக்கி வைத்திருக்கிறார். இந்த கட்டிடத்தை துவக்கி வைத்து அதை சுற்றி பார்த்த பிரதமர் எஞ்சியுள்ள மற்ற திட்டங்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் அதன் சிறப்பு அம்சங்கள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் இந்த கட்டிடத்தினுடைய கட்டுமான பணியில் ஈடுபட்ட பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுடனும் பிரதமர் மோடி அவர் கலந்துரையாடி இருக்கிறார். குறிப்பாக இது ஒரு பொதுவான மத்திய தலைமை செயலகம் என்று சொல்லலாம். ஏற்கனவே மத்திய அரசு சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டத்தின் கீழ்தான் கடந்த 2022ஆம் ஆண்டு புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு குடியரசு துணைத் தலைவருக்கு என்று புதிய மாளிகை கட்டப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக மத்திய அரசின் அனைத்து துறைகள் மற்றும் அமைச்சகங்கள் ஒரே இடத்தில் இயங்குவதை உறுதி செய்யும் விதமாக மத்திய தலைமை செயலகத்தை கட்டுவதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. அதன் ஒரு அங்கமாகத்தான் முதல் கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு கடமை மாளிகை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இது எங்கே அமைந்திருக்கிறது என்றால் புதிய நாடாளுமன்றத்திற்கு அருகே இருக்கக்கூடிய கர்தவ்ய கடமை பாதை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதையில் தான் இந்த கடமை மாளிகையும் அமைந்திருக்கிறது. அந்த கர்தவ்ய பாதையில் தான் ஆண்டுதோறும் குடியரசு தின நிகழ்வுகள் நடைபெறுவது நம் எல்லோருக்கும் நன்கு தெரியும். இது போன்று மொத்தம் 10 கட்டிடங்கள் வர இருக்கிறது. இன்று துவக்கப்பட்டிருப்பது முதல் கட்டிடம் தான். இது போன்று இன்னும் 10 கட்டிடங்கள் துவக்கப்பட இருக்கிறது. இன்னும் 22 மாதங்களில் அந்த பணிகள் அனைத்தும் நிறைவு பெற இருக்கிறது. 2027க்குள்ளாக அனைத்து கட்டிடங்களும் நிறைவு பெற்று மத்திய அரசின் அனைத்து துறைகளும் அமைச்சகங்களும் ஒரே இடத்தில் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு கட்டப்பட்டுள்ள இந்த கட்டிடத்தில் உள்துறை அமைச்சகம், வெளியுறவு அமைச்சகம், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகம், ஊரக மேம்பாட்டு உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்கள் இனி ஒரே கட்டிடத்தில் இயங்க உள்ளது. இதற்கு முன்பு வரை உள்துறை அமைச்சகம் நார்த் பிளாக்கில் தான் இயங்கி வந்தது. அதே போல வெளியுறவு அமைச்சகமும் சவுத் பிளாக்கில் இயங்கி வந்தது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரப்பட்ட நார்த் பிளாக் மற்றும் சவுத் பிளாக்கில் இயங்கி வந்த உள்துறை மற்றும் வெளியுறவு அமைச்சகங்கள் இனி இந்த கட்டிடத்தில் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடமை மாளிகை என்று சொல்லப்படுகின்ற கர்தவ்ய பவன் சுமார் 7 தளங்களை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 1.5 லட்சம் சதுர மீட்டரை கொண்டதாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பேஸ்மெண்ட் மட்டும் சுமார் 40,000 சதுர மீட்டர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேஸ்மெண்ட்ல சுமார் 600 கார்களை ஒரே நேரத்தில் நிறுத்தி வைக்க முடியும். குறிப்பாக இதற்கு முன்பு இருக்கக்கூடிய மற்ற அமைச்சகங்கள் எல்லாம் உத்யோக் பவன், நிர்மான் பவன், சாஸ்திரி பவன் இப்படி பல கட்டிடங்களில் தனித்தனியே இயங்கி வருகிறது. இந்த கட்டிடங்கள் எல்லாம் 1950, 1970 இந்த ஆண்டுகளில் கட்டப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளை கடந்து விட்டதால் இந்த கட்டிடங்கள் பழக்கொழிந்து போய்விட்டன. அடிக்கடி ரிப்பேர் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. டெல்லியில் அடிக்கடி பூகம்பம் போன்றவை எல்லாம் ஏற்படுவதால்
நவீன நிர்வாக உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாகவும் நிர்வாகத்தை இன்னும் எளிதாக்கும் வகையிலும் அனைத்து மத்திய அமைச்சகங்களின் துறைகளும் ஒரே இடத்தில் இயங்கும் வகையில் இது மாற்றப்பட இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் டெல்லியில் கிருஷி பவன் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த கிருஷி பவனை பொறுத்தவரை வேளாண் அமைச்சகம் மட்டும் தனி கட்டிடத்தில் இயங்கி வரும். ஆனால் தற்போது இது போன்ற மத்திய செயலகங்களின் மூலம் பல்வேறு அமைச்சகங்கள் ஒரு கட்டிடத்தில் சுமார் 10 அல்லது 8 அமைச்சகங்கள் ஒரே இடத்தில் இயங்கும் வகையில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இதனுடைய மற்ற சிறப்பு. குறிப்பாக நவீன வசதிகளை கொண்டதாகவும் பூகம்பம் உள்ளிட்டவற்றை தாங்கக்கூடிய வகையிலும் இத்தகைய கட்டிடங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடமை மாளிகையை பொறுத்தவரை குழந்தைகளுக்கான தொட்டில் வசதி, யோகா அறை, அதே போல மெடிக்கல் அறை, ஒரு கஃபெட்டேரியா மற்றும் சமையல் அறை, மல்டி பர்பஸ் ஹால் போன்றவை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக பிரதமருக்கும் தனியாக புதிய வீடு கட்டப்பட இருக்கிறது. அதனுடைய பெயர் எக்ஸிகியூட்டிவ் என்க்ளேவ் என்று சொல்லப்படுகின்றது. இறுதியாக இந்த திட்டத்தின் கீழ் பிரதமருக்கென்று தனியாக அலுவலகமும் பிரதமருக்கென்று தனியாக வீடும் கட்டப்பட இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.